அரை கப்பு கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து நல்லா எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். 2-3 வாட்டி நம்ம சலிக்கணும். இப்போ சலிச்ச மாவை தனியாக நம்ம பவுலில் கொட்டி வச்சிடலாம். இப்போ வந்து நான் நல்லா பழுத்த செவ்வாழை எடுத்திருக்கேன். நம்ம நல்லா பழுத்தது எடுக்கும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பனானா கேக்குக்கு. இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதோட 1/4 கப்பு அளவுக்கு நம்ம வந்து பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரெண்டுத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நம்ம அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ண பேனில் வந்து நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்க அளவு இருக்கிறதுலே மினிமம் குவான்டிட்டி. அதனால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரவுண்டு ஸ்கொயரு எது சின்னதாக இருக்கோ அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சு எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திடுங்க. இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 25லேருந்து 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பனானா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கட் பண்ணி இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 30 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு பனானா வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம வந்து கொடுத்து விடலாம். அதுவும் இந்த பனானா கேக் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே செஞ்சு நெக்ஸ்ட் டே சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. கோதுமை மாவு, வெல்லம், செவ்வாழை இந்த மாதிரி சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பனானா கேக் வந்து செஞ்சாச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.